இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பைனான்சியர் வீடு அலுவலகத்தில் 4 கோடி பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. பணம், பரிசு பொருட்கள், போதைப் பொருட்கள் என 1,39,00,000 ரூபாய் பொருட்கள் பறிமுதல். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தகவல். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் பாஜக மற்றும் காங்கிரசார். இரு கட்சி வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் தர்ணா போராட்டம். புதுச்சேரியில் நாளை தொடங்குகிறது வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பைனான்சியர் வீட்டில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டு கட்டுகள், 1,500,000 ரூபாய் கட்டுகள் என மொத்தமாக 5,13,00,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க புதுவையில் 72 பறக்கும் படை அமைக்கப்பட்டு சோதனை செய்து வருகின்றனர். மாநில எல்லைகளிலும் வாகனங்களிலும் சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நூறடி ரோடு ஜான்சி நகரில் உள்ள முருகேசன் பெரியபாளையத்தம்மன் என்ற பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் பைனான்சியர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் பறக்கும் படைக்கு கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்று தேர்தல் பறக்கும் படை சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வீட்டில் மத்திய அரசால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 2000 நோட்டு கட்டுகள் 1 கோடிக்கும் 500 ரூபாய் நோட்டுகள் 2,60,00,000 இருந்தது தெரிய வந்தது. மேலும் இவருக்கு சொந்தமான நெல்லித்தோப்பில் உள்ள பெரியபாளையத்தம்மன் பைனான்ஸ் நிறுவனத்திலும் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அங்கு சுமார் 45,46 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதனை அடுத்து பணத்திற்கான ஆவணங்களை பைனான்சியரிடம் கேட்டபோது இல்லை என கூறியதால் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து உரிய ஆவணத்தை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் செல்லாத 2000 ரூபாய் நோட்டை 1 கோடி அளவிற்கு வைத்திருப்பது ஏன் என விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என இதுவரை 1,39,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த சின்னங்கள் வேட்பாளர்களின் முகவர்களின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இவை இன்று மாலை 4 மணிக்குள் சென்றடையும் என்று குறிப்பிட்டார். இதுவரை 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 22,000 லிட்டர் மதுபானங்கள், 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 148 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், பறக்கும் படை சோதனையில் 64 லட்சம் ரூபாயும், வருமான வரித்துறை சோதனையில் 75 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மொத்தம் இதுவரை 1,39,30,860 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியப்பட்டு 4 மணி சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை காலை 8 மணி அளவில் புதுச்சேரி காந்தி சிலை அருகே போராட்டம் நடைபெறும் என்று சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ அறிவித்திருந்தார். 144 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபட கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுவை பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் வரை ராமசுப்ரமணியன் என்ற சமூக ஆர்வலர் 150 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராமசுப்ரமணியன். சமூக ஆர்வலரான இவர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி சைக்கிள் பயணம் மூலம் புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் வரை 150 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மேற்கொண்டார்.
இந்த நிலையில் இவர் நேற்று புதுச்சேரியில் இருந்து சைக்கிளில் புறப்பட்ட ராமசுப்ரமணியன் கடலூர் சிதம்பரம் வழியாக 150 கிலோமீட்டர் தூரம் வரை நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று மதியம் காரைக்கால் வந்த ராமசுப்ரமணியன் காரைக்கால் நகர் பகுதியில் சைக்கிள் பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து ராமசுப்ரமணியன் வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக 37,500 ரூபாய் மதிப்புள்ள 361 குவார்டர் பாட்டில்கள் 9 பீர் பாட்டில்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை முன்னிட்டு மது மற்றும் பணம் பட்டுவாடாவை தடுப்பதற்காக புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறை உதவியுடன் சோதனைகள் ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி முழுவதும் 60 பறக்கும் படையினர் பண பட்டுவாடா மற்றும் மது பாட்டில்கள் கொடுப்பதை தடுப்பதற்காக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செயின்பால்பேட் பகுதியில் பாழடைந்த கட்டிடத்தில் 6 அட்டைப்பெட்டி பாக்ஸில் சுமார் 361 குவார்டர் பாட்டில்களும் ஒரு அட்டைப்பெட்டியில் 9 பீர் பாட்டில் இருந்ததை பறக்கும் படையினர் சிக்கியது. இதன் மதிப்பு 37,533 ரூபாய் ஆகும். இதனை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். இந்த மது பாட்டில்கள் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக வைத்துள்ளதாகவும் இது எந்த கட்சியை சார்ந்தவர்கள் கொடுப்பதற்காக வைத்தார்கள் என்பது குறித்து தெரியவில்லை என்றும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரம், விவிபேட் கண்ட்ரோல் யூனிட், வாக்காளருக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். நாளை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளின் முன் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றவர்கள் வாக்களிக்க வசதியாக சாய்தள வழியும் வாக்காளர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவின் போது எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தள்ளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழி காட்டு சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. கோரிமேடு அருகே பட்டனூரில் எழுந்தள்ளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழி காட்டு சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆர்த்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் DPSPP மில்லினியம் பள்ளியில் அறுவடை திருவிழா உலக சாதனை நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் DPSPP மில்லினியம் பள்ளியில் அறுவடை திருவிழா உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சரகம் ஆரோவில் நிறுவனர் உமா ரமணன் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை குறித்தும் நோயற்ற வாழ்விற்கு இயற்கை வேளாண்மை அவசியம் குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ராஜேந்திரன் முன்னிலையில் 10 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய மாணவர்கள், குழந்தைகள் பண்ணையில் பயிரிடப்பட்டிருந்த நிலக்கடலையை சுமார் 7 நிமிடம் 22 நொடிகளில் 3800 சதுர அடி நிலத்தில் அறுவடை செய்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினார். இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.